இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுக்கிற வீடியோ. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆடி 18 வரனால 3 நாள் வந்து கண்டினியூஸாக ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. சண்டே ஈவினிங் வீட்டுக்காரோட அண்ணா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்க்குக்கு போயிட்டு எல்லாம் வந்து ஜாலியாக செட்டில் காக்கு, கிரிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பணும். ஏன்னா நாளைக்கு ஆடி 18 அம்மா வீட்டில் வந்து குலதெய்வ சாமி கும்பிடுவாங்க. அதனால் நைட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பணும். பிள்ளைங்க 2 பேருமே முன்னாடி நாளே வந்து ஸ்கூல் லீவுங்கிறதுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நைட்டு ஒரு 7:30 மணி போல் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அம்மா வீடு தங்கச்சி வீடு வந்து பார்த்திங்கன்னா பக்கம்தான். அதனால் நைட்டு தூங்கிறதுக்கு தங்கச்சி வீட்டுக்கே போய் ஸ்டே பண்ணியாச்சு. மருதாணி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா அப்படியே வந்து பிள்ளைக்கெல்லாம் வந்து கையில் வந்து வச்சு விட்டேன். அவளுக்கு வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வச்சாச்சு. தூங்குறப்ப பார்த்திங்கன்னா கையை கீழே உழுவக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸோடு தூங்குற மாதிரியே தூங்கிட்டு இருந்தா. ஆனால் கடைசியில் வந்து கையை கீழே போட்டுட்டா. இதையும் வந்து ஒரு ரீல்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். திங்கக்கிழமை காலையில் எல்லாம் குளித்து ரெடி ஆகியாச்சு. ஆடி 18 ஆற்றுக்கு தான் போய் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்றது. எல்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்து ஆற்றுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆற்றுல கன்னிமார் சாமி வந்து கும்பிடுவாங்க. அதுக்கு தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இல்லை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆடி 18க்கு ஆற்றுல தான் வந்து குளிச்சுட்ருந்தோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஆற்றுல சுத்தமாக தண்ணி ஓட்டமே இல்லை, தேங்கி நின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் தண்ணியிலே இறங்கலை. ஆற்றுல வந்து கரையோர வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து அங்கேயே வந்து சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, தக்காளி சாப்பாடு. அப்படியே உட்காந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18 தாலி காசும் மெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். மெட்டி போட்டிருந்தது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. தாலி காசு கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு போட்டுட்டு புதுசு வந்து எடுத்துருந்தோம். சரி இன்றைக்கே கையோடு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிரித்து மாற்றியாச்சு. மெட்டி வந்து ஹஸ்பண்டே வந்து போட்டு விட சொல்லியிருந்தேன். போட்டு விட்டுட்டு எல்லாம் வந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. மண்டபத்தில் வந்து பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மண்டபத்துக்கு வந்துட்டு பூஜை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வீடியோஸ்க்கு லைக் போடாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிங்க. எல்லாம் உட்காந்து மண்டபத்துலேயே 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வந்து கிளம்பியாச்சு. இந்த 2 நாளாக வந்து டயட்டே சுத்தமாக ஃபாலோ பண்ண முடியல. அளவு கம்மியாக சாப்பிட்டாலும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் 2 நாளாக 20 நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். 2 நாளாக அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. நாளையிலேருந்து தான் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணணும். 3 நாள் லீவு எப்படி போச்சுன்னே தெரியல. பிள்ளைங்களுக்கு கடகடன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.